தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் என்கின்றது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனை என்னவென்றால், இந்த வசனத்தில் இயேசுவும் அவருடைய தாயும் திருமண வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு ரசம் குறைந்து விட்டது. அப்படித்தானே? அப்பொழுது அவருடைய தாய் அந்த திருமண வீட்டுக்காரருடைய அந்த பரிதாப நிலையை பார்த்து தன் மகனிடம் சென்று அவர்களுக்கு ரசம் இல்லை, குறைந்து விட்டது என்று கூறினவுடனே கர்த்தர் கூறினார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று கூறினார். பிரியமானவர்களே, ஆனாலும் அவருடைய தாய் அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்த பணிவிடைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கின்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கூறினார். அவர்கள் இயேசுவிடம் சென்று என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று கூறும் பொழுதுதான் அவர் அந்த ஜாடிகளில் நீரை நிரப்பச் செய்து அதை ரசமாக மாற்றினார். பிரியமானவர்களே, காரணம் அவருடைய தாயினுடைய ஜபம், விண்ணப்பம். அது மட்டுமல்ல, அந்த பணிவிடைக்காரருடைய விசுவாசம். ஆகவே நாமும் நம் இறைவனிடம் நாம் அதிகமாக விண்ணப்பம் செய்யும் பொழுது, அவரிடம் நாம் நம்முடைய கருத்துக்களை எடுத்து கூறும் பொழுது, அது போன்று நாம் மட்டுமல்ல நாம் குழுவாக இணைந்து அவரிடம் நம் விண்ணப்பத்தை எடுத்து கூறும் பொழுது கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினது போன்று நமக்கும் அவர் அதிசயம் செய்கின்ற அந்த நேரம் வரவில்லை என்றாலும் கூட நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய சூழ்ந்து நின்று நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்களாக அல்லது நண்பர்களாக அநேகராக சேர்ந்து செய்யும் ஜெபத்திற்கு அவர் இறங்கி உடனே பதில் தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. உமது வேலை வராமல் இருந்த பொழுதும் உமது தாயினுடைய அந்த வற்புதலத்திற்கு இணங்கி அந்த வேலைக்காரனுடைய விசுவாசத்திற்கு இறங்கி அவர்களுக்கு அதிசயம் செய்தது போன்று நாங்களும் இணைந்து ஜெபிக்கின்றோம் அப்பா. இணைந்து ஜெபிப்போம் என்று உறுதியெடுக்கின்றோம். நீங்கள் அப்படி நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதன்படி விண்ணப்பத்திற்கு பதில் தாங்க, ஆசீர்வதிங்க. குழுவாக ஜெபிக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமென்.